Disclaimer: all content shared on this channel is for educational and informational purposes only. I am not a SEBI registered advisor and nothing here should be taken as investment advice. Please do your own research or consult a certified advisor before making any trading decisions. You are solely responsible for your capital and your choices. ஹலோ எஃப்எக்ஸ் ட்ரேடர்ஸ், நான் ராவன் கார்த்தி. கடையை போட்டு எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி? சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? வணக்கம் எஃப்எக்ஸ் ட்ரேடர்ஸ், நான் ராவன் கார்த்தி. டைம் வீடியோ பார்த்துக்கலாம். என்ன ரீசனுக்காக கேட்டீங்கன்னா, எவ்ரிதிங் ப்ராப்பர்லி 12 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி சாட்டர்டே 19 போயிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது மிட் நைட்டு மார்க்கெட் க்ளோசிங் அட் 12:30 AM, சாரி 2:30 AM சாட்டர்டே மார்னிங். ஓகேங்களா? இது ஓரமாக என்ன பர்பஸ்க்காக லாகின் பண்ணி காமிக்கிறேன். இது உண்மையான அக்கௌண்ட்டா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கணும் சார். யூசர் நேம் பாஸ்வேர்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரீசனுக்காக நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் ஆகிட்டு இருக்கு. இன் மீன் டைம்ல வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னால் அந்த அளவுக்கு இதுல வந்து கரெக்டா அவுட்புட் எடுக்க முடியல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, spread differences, stop losses, everything பார்த்தீங்கன்னா டே 1ல நடந்தது, டே 2லையும் நடந்திருக்கு. டே 2னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நடந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு பொசிஷன் இருக்கு. ஒரு பொசிஷன் தான் இதை ஹோல்டில் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி. இது ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா சொல்ல மாட்டேன். கான்டெஸ்ட் ஓகே. $25,000 எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க? 12,793 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. இதுல நம்ம எங்க இருக்கோம்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற பிஎன்எல் அப்டேட் ஆகும். பண்ணலாம். ஸ்டாப் அவுட் லெவல் வந்து $9,000 இருக்கும். பிஎன்எல் வந்து 228 இருக்கு. ப்ராஃபிட் ரேட்ஸ் 10 பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் ரேட்ஸ் லாஸ்ட் டைம்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு வெரி நெக்ஸ்ட் டே நாளைக்கு உங்களுக்கு இதோட ரேட்ஸ் எப்படி எடுத்துருக்கேன்னு அந்த ரிப்போர்ட்டோட பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஓப்பன் ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 2 முக்கியமான ட்ரேட் லாஸ் பண்ணணும். ஆஸ் பிகாஸ் தே ஆர் இது வந்து தேவையில்லாத ஒரு பொசிஷன் க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் டேவே நான் போட்டுருந்தேன். ரெண்டாவது வந்து ஸ்டாப் லாஸ் அது போட்டுருந்தோம்னா அது 30 AM ஓப்பன் இப்போ அது ஆயிடுச்சு. இது வந்து டெமோ ட்ரேடு அப்படிங்கிற டெமோனா டெமோ கிடையாது. எவ்ரிதிங் இஸ்
வின் பண்ணோம்னா வின் பண்ணதா அர்த்தம். பார்க்கலாம் எப்படி போகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்ம வேலை. அதை தாண்டி நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கவே கிடையாது. இதை பற்றி நான் நாளைக்கு கன்க்ளூஷன் வீடியோவில் நான் உங்களோட என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ், பை. ஐம் சைனிங் ஆஃப். ஐ எம் ராவன் கார்த்தி. 5 years. மறுபடியும் முதல்ல இருந்தா கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும்.